நாளை மறுமையிலே நிறுத்தி வைக்கப்படுவோம் அல்லவா? நம்முடைய பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா சொர்க்கவாசியா அல்லது ஒருவரை நரகவாசியா என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எதை வைத்து தீர்ப்பளிப்பான்? உன் பேர் என்னன்னு கேட்டா தீர்ப்பளிப்பான். உன்னுடைய அமல் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் அவனுடைய அமல்கள் பதியப்படக்கூடிய புத்தகத்தை அவனுடைய கழுத்திலே நாம் தொங்க விட்டு விட்டோம். அந்த கழுத்துல தொங்க விடப்பட்ட அந்த ரிகார்டரை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில ஒரு புத்தகமாக நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். அந்த புத்தகம் எப்படி இருக்கும்? அது எதனால் செய்யப்பட்டிருக்கும்? அங்க போடாதா தெரியும். தனக்கு முன்னால் விரிக்கப்பட்டதாக இந்த புத்தகத்தை அவன் பார்ப்பான். அடுத்து என்ன நடக்கும்? உனது புத்தகத்தை நீ படி, உன்னை விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன். நீ செய்த அமல் எழுதப்பட்டிருக்கிறது, படி. உன் கை எதை பிடித்தது? உன் கை எதை வாங்கியது? உன் கை எப்படி சம்பாதித்தது? உனது கால் எங்கே நடந்தது? உனது கண் எதை பார்த்தது? நீ எதை சிந்தித்தாய்? தனிமையில் செய்தது, சபையில் செய்தது, பாலுகானதிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் செய்யப்பட்ட எல்லா அமல்களும் பதியப்பட்டிருக்கும். எந்த ஒன்றுமே அங்கே விடப்பட்டிருக்காது.